46 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது பேப்பர் பேட்டர்ன் தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜெட்டியில் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படின்னு நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட தையல் துறை உங்களுக்காக கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்குங்க. பெரிய அளவுகளாக இருந்தாலும் அந்த அளவுகள் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஏன்னா பெரிய அளவுகளில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன அளவுகளாக தான் இருக்கும், சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும். இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ளவுஸவே அவிச்சிடும். அந்த மாதிரி அவியில் ஆகக்கூடாது, ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ஒரு பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேட்டர்ன் வந்து பேப்பர் பேட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய இன்ஸ்டா ஐடிக்கு மறக்காமல் டேக் பண்ணி விடுங்க. அதில் ஏதாவது குறைந்த ரயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான பொருள் வந்து எப்பவுமே வந்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸ்கேலு, கத்திரி, மார்க்கர் வந்து எப்பவுமே கட்டாயமாக இருக்கணும். பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த முறை 2 பேப்பர் வந்து நம்ம எடுத்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸு 46 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா கையெல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்க. கையுடைய உயரமெல்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலாக வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம செக் பண்ணி எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக கவனமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜெட்டியில் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்ட தையல் துறை உங்களுக்காக கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்குங்க. இடுப்பு பகுதியை 2ஆக மார்க் பண்ணிக்கலாம். அதாவது டிசி மார்க் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும், சரிங்களா? இடுப்பு பகுதியை மார்க் பண்ணிவிட்டு டாட் பகுதிக்கும் மார்க் பண்ணிக்கணும். கழுத்துடைய உயரத்தை செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் பகுதியை கரெக்டாக சென்டர் வந்து எடுத்து வச்சுட்டு கழுத்து வந்து சென்டர் பிடிச்சி அப்படிங்கன்னா உங்களுக்கு கழுத்துடைய உயரம் வந்து சரியான உயரம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கழுத்து பகுதியை வந்து ரவுண்டு பகுதியை வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணணும். நீங்கள் எடுத்தோன்னே இருக்கிற அளவு அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சு கம்மி வந்துடும். அதனால் அதை மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இது என்ன காரணம் அப்படின்னா டீப் நெக் ப்ளவுஸு. உயரமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸோடைய உயரம் 14.5 இன்ச்சு வருது. அதுபோக கழுத்தோடைய உயரமே பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணணும். உயரம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச்சு மாறிச்சு அப்படின்னாலுமே இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லூஸ் அடிச்சிடும். ஷோல்டர் பகுதியை பாருங்கள் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தையலுக்காகவும் சேர்த்து மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸுடைய சென்டர் பகுதியை வந்து சரியாக நம்ம எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே இடுப்பு பகுதியில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கழுத்துடைய சென்டர் பகுதியிலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணது வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து பிரித்து விட்ருக்காங்க. அதனால் லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால் நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வெயிட் வச்சுக்கிறோம். வெயிட் வச்சுட்டு இந்த கழுத்து பகுதி எல்லாமே கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுட்டு சைடு பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வைக்கணும். ஏன்னா பிரிச்சுவிட்ட ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக சென்டர் வந்து செட் பண்ணி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் அதை கொஞ்சம் மறுபடியும் ஒரு முறைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கட் பண்ணுறது என்றைக்குமே வந்து ரொம்ப பாதுகாப்பானது. சென்டர் பகுதி வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மார்க் வந்து நல்லா தெரியணுங்கிறதுக்காகவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு பகுதி பிரிச்சிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இடுப்பு பகுதி இன்னும் கொஞ்சம் சென்டர் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம எடுத்து வச்சு தான் மார்க் பண்ணுறோம், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி ஆகணும். சில ப்ளவுஸுகளில் வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணி தான் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஸ்டைலில் அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமர்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் பார்த்திங்கன்னா கப்பு பகுதி பார்த்திங்கன்னா 2 பக்கமே மாறி இருக்கும். நம்ம அதனால் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் ப்ளவுஸ் வந்து எப்பவுமே நம்ம கட் பண்ணணும். உங்களுக்காக பிரத்யேகமாக நம்ம திருப்பூர் ஜெட்டியில் சேனலில் எப்படி தைக்கணும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின வீடியோ வந்து உங்களுக்காகவே நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ நம்ம இப்போ பதிவு பண்ணணும். ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம பதிவு பண்ணிடலாம். 45 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது, எப்படி கட் பண்ண ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ ஆம்கோல் வளைவு பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் வளைவு பகுதி பாருங்கள், நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இதே மாதிரி பார்த்துட்டு தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து தூக்கிடாமல் பார்த்து கவனமாக மார்க் பண்ணுங்கள். இழுத்துட்டு போயிடக்கூடாது. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆம்கோல் வளைவு சூப்பராக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பூர் ஜெட்டியில் சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து உங்களுக்காகவே நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ப்ளவுஸ் கட்டிங் தெரியல அப்படின்னு சொல்லி யாருமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போக வேண்டாம். பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு கட்டிங் பார்த்து நீங்களும் பயிற்சி எடுங்க. பேப்பரில் வந்து கட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாம்கோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் அளவு எடுத்து கிராஸ் அளவையும் நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸ் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. அதனால் நம்ம 2 முறைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதை மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க் எல்லாமே நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி கழுத்து பகுதி வந்து கட் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நான் மார்க்கு பண்ணிகிட்ருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக இப்போ சொல்லித்தர போகிறேன். இப்போ பேக் தட்டும் நம்ம இதிலேயே போட்டாச்சு, கூடவே ஃப்ரண்ட் தட்டி நம்ம இதிலேயே மார்க் பண்ணவும் போகிறோம். இப்போ சைடுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வந்து அதிகமாக வச்சுக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச்சு அதிகமாக வச்சு நேராக வந்து கோடு போட்டு விட்டுக்குங்க. இடுப்பு பகுதிக்கு சேம் ஒரே கோடாக போட்டு விட்டிங்கன்னா போதும். நம்ம ஸ்டைலில் வந்து நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாற்றங்கள் வருது, எப்படிலாம் நம்ம தைக்கையில் இது என்னென்னலாம் நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இடுப்பு பகுதியிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு கிராஸாக மார்க் போட்டு தைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தைக்கலாம். ஆனால் அப்படி தைக்கிறதோட இப்படி தைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முன்கழுத்து இறக்கத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கையோடு நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். பேக் கழுத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃப்ரண்ட் கழுத்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக நான் டேப் வச்சு அளந்து பார்த்துருக்கேன். பேக் கழுத்து வந்து 10 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். 10 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கழுத்தையும் நம்ம வைக்கிறோம். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அந்த டாட்டோடைய உயரமெல்லாம் வச்சு நான் செக் பண்ணி ஃப்ரண்டோடைய இறக்கம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறதையும் கையோடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே திருப்பி வச்சு ஃப்ரண்டோடைய உயரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நான் மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். ஒரு முறைக்கு 2 முறை நம்ம செக் பண்ணி பார்க்குறது தப்பில்லை. இப்போ எடுத்தோடனே கழுத்து பகுதியை வெட்டாமல் ஷோல்டர் பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா பேப்பரில் வந்து நம்ம வெட்டும்போது பார்த்திங்கன்னா எடுத்தோடனே கழுத்து பகுதி வெட்ட வேண்டியதில்லை. ஷோல்டர் வெட்டிட்டு அதுக்கப்புறம் கூடி கழுத்து பகுதி வந்து நம்ம வெட்டிக்கலாம். எனக்கு இப்படி வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக நான் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். எல்லா கழுத்துக்களும் இதே மாதிரி வெட்ட மாட்டேன். ஒரு சில டைம் இப்படி வெட்டும், ஒரு சில டைம் கழுத்து பகுதியை வெட்டிக்குவேன். இப்போ பேக் கழுத்து பகுதி வந்து நம்ம அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பூர் ஜே டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளவுஸு, மாடல் சிடியோ, அடிப்படை தையல் பயிற்சின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கோ அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து கற்றுக்கங்க. நம்ம திருப்பூர் ஜே டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னாலும் பேட்டர்ன் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ளவுஸ் நாங்கள் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாதா ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ், பேட்டர்ன் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ், எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்னு சொல்லி எல்லா ப்ளவுஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் அவற்றின் மூலமாகவும் எங்களுக்கு கூட ஜாயின் பண்ணிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேட்டர்ன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பேட்டர்ன் வாங்கிக்கலாம். எல்லா சைஸுக்குமே பேட்டர்ன் இருக்குது. உங்களுடைய அளவுகள் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களோட அளவுகள்லையும் நாங்கள் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அளவு எடுக்க தெரியல அப்படின்னாலுமே நாங்கள் உங்களுக்கு வீடியோ காலில் நாங்கள் சொல்லித்தரோம். நீங்கள் அதே மாதிரி அளவுகள் மட்டும் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் சூப்பராக உங்களுக்கான ப்ளவுஸ் வந்து தைச்சி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டு பேக் தட்டை தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். முன்கழுத்துடைய இறக்கத்தை நம்ம ஏற்கனவே பேக் தட்டிலேயே மார்க் பண்ணதுனால நம்ம அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் பகுதியை வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஷோல்டர் பகுதியை மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய இறக்க பகுதி, அதாவது முன்கழுத்துடைய இறக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு நேரம் ஒரு கோடு வேணுனாலும் போட்டுக்கலாம். கழுத்துடைய இறக்க 7 கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆம்ஹோல் பகுதியை வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பொறுமையாக பாருங்கள். வீடியோ வந்து எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா சிரமமாக போயிடும். இப்போ முன்தட்டுடைய உயரம் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம் இல்லையா பேக் தட்டிலேயே. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரண்ட் தட்டுடைய உயரத்தையும் கையோட நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு பின்னை வந்து எடுத்துடலாம். ஏன்னா ஸ்கேல் வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பின் உள்ளே போயிடும். அதனால் நான் எடுத்துட்டேன். முன்கழுத்துடைய இறக்கத்தை மார்க் பண்ணி விட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? முன்கழுத்துடைய இறக்கத்தை நான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டாச்சு. இப்போ பின் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் தட்டு பாருங்கள் நான் எப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். முன்கழுத்து வளைவு வந்து நம்ம இப்போ வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வரையும் போது கழுத்துடைய வளைவு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கான மார்க் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடும் போட்டு விட்டுக்கலாம். அதாவது பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட் தட்டுக்கு என்னென்ன மாற்றம் வருதுன்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பேக் தட்டை நான் அப்படியே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்ஹோல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டு 2.5 இன்ச்சுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு கை வளைவுக்காக, அதாவது கை பார்த்தீங்கன்னா வளைவு பகுதி இருக்கு இல்லையா, முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா கை பகுதியை வந்து வளைஞ்சு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கடிக்காமல் இருக்கும். அதற்காகத்தான் இந்த முன்பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வளைச்சுட்டு கட் பண்ணுறோம், சரிங்களா?
இப்போ இந்த ஹார்மோனுடைய டாட் வந்து இருக்குது. இந்த டாட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். 6 இன்ச்சுக்கு இருக்குது. இவங்க வந்து கொஞ்சம் உடம்பா இருக்காங்க அப்படிங்கிறக்காக இவங்களுக்கு 6 இன்ச்சு வரும். ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். இல்லைன்னா 5, 5.5 தான் நம்ம வைப்போம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கி பகுதியில் பாருங்கள். கொக்கி பகுதியோட உயரம் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி உயரத்தை மார்க் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு கொக்கி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் ஜாயின் பண்ணுற வரைக்கும் 5 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கூட ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணிக்கணும். மேல் தையலுக்காக 1/4 இன்ச்சு, கீழ் தையலுக்கு 1/4 இன்ச்சு, அப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம மேலே ஏற்கனவே ஒரு பகுதியில் விட்டுருக்கிறதுனால ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் விட்டுக்கிறோம். இல்லைன்னா 1 இன்ச்சு கூடுதலாக வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிராஸ் அளவு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. அதனால் அந்த 2.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டோடைய அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். டாட்டோடைய அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. அதனால் அந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தம் 3 இன்ச்சு கணக்காகும். இப்போ அந்த 3 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க் பண்ணுறோம். சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து சைடு இறக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கிறோம். பேக் தட்டோட பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டில் வந்து சைடு இறக்கம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து நம்ம பெல்ட் வைக்கிறதுனால. இப்போ அதையே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியில் வரக்கூடிய அந்த டாட்டோடைய நீளம் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அதையே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் கப்போடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் கையோட மார்க் பண்ணி விட்டுக்கலாம். தையலோட சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணுறோம். சரிங்களா? தையலுக்கு சேர்த்து தான் நம்ம ஃப்ரண்ட் தட்டில் வச்சுருக்கிறதுனால சேர்த்தியாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆமூல் பகுதியில் வரக்கூடிய டாட்டோடைய நீளம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பகுதி மட்டும் கொஞ்சம் டெம்பரரியாக மார்க் சின்னதாக ஒரு பெருக்கல் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது எதனால் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மறுபடியும் கோடு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வரைக்கும் ஸ்கேல் வச்சு கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து 2 விதமாக நம்ம மார்க் பண்ணலாம். இந்த ஸ்கேலை வச்சே மார்க் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதியில் இப்போ இடுப்பு பகுதியும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சைடில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். சரிங்களா? இடுப்பு பகுதி இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா தையலுக்கு மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் நம்ம வைக்கணும் இல்லையா? அதற்காக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அதிகமாக வருது. அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்குறோம். மார்பு சுற்றளவும் செக் பண்ணி பார்க்குறோம். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ப்ளீட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து இங்கே அதிகமாக இருக்குது. சூப்பர். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பேட்டர்னை பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக வெட்டிங்க. பேப்பர் பகுதியில் நம்ம எப்பவுமே வெட்டும்போது பொறுமையாக வெட்டணும். கொஞ்சம் வேகமாக வெட்டணும் அப்படின்னா பேப்பர் பகுதி கிராஸாக கட் ஆயிரும். இந்த வளைவு பகுதி வெட்டும்போது கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க. அது முன்பகுதியில் இந்த குடஞ்சி வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து வெட்டிங்க. சரிங்களா? இப்போ அடுத்து 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதி வந்து நம்ம வெட்டிக்கலாம். இந்த கழுத்து பகுதியோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள். வீடியோவை நிறுத்தியும் கூடி பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரண்ட் தட்டோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். சூப்பராக இருக்குது. இப்போ எல்லா பக்கமே டாட்டுக்காக அதாவது இந்த ஜக்கா வந்து போட்டு வச்சுக்கோங்க. 3 பக்கமே ஆமோல் பகுதி, சென்ட்ரு, அதே மாதிரி ஊக்கு பகுதி 3 பக்கம் டாட்டுக்காக அழகாக வந்து ஜக்கா போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட்டு முடியக்கூடிய பகுதியில் 3 பக்கமே வேணுனாலும் நம்ம சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்ட மாதிரி ஜக்கா போட்டுக்கலாம். இப்போ ஆமோல் பகுதியிலேருந்து வரக்கூடிய இந்த டாட் பகுதி வந்து கப் பகுதிக்கு நேராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம அதற்கு நேராக வந்து ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டம்மி ஒரு தையல் ஒன்று மார்க் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை மார்க் பண்ணுற மாதிரி தான் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டருக்கும் பார்த்திங்கன்னா 2 பக்கமே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ 3 பக்கமே டாட் பிடிக்கக்கூடிய பகுதியில் அழகாக வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு 3க்குமே பார்த்திங்கன்னா முடியக்கூடிய பகுதியில் ஜக்கா ஒன்று போட்டு விட்டுக்கிறோம். அதாவது சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு விட்டுக்கிறோம். இது வந்து டிசி மார்க் பண்ணையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. இப்போ பேக் தட்டு மேலே ஃப்ரண்ட் தட்டை வச்சு நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட் தட்டுக்கும் எவ்வளோ தூரம் வித்தியாசம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 mm வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து லைட்டாக கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாமே கண்டிப்பாக வருமானு கேட்டால் கட்டாயமாக வரும். அது குட்டி குட்டியாக பிசுறுகள்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம லைட்டாக தட்டி விட்டுக்கணும். சரிங்களா? பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு இந்த லென்த் எல்லாமே பாருங்கள் நம்ம அழகாக வந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி சைடில் பாருங்கள் இந்த காலேஜ் மட்டும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதையும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பெல்ட் பகுதிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா பெல்ட் பகுதி வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். லென்த்தான பேப்பர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பேப்பர் வந்து திருப்பி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு மேலே தையல் 1/4 இன்ச்சு, கீழ் தையலுக்காக 1/4 இன்ச்சு, மொத்தம் 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணினது இருக்குது. அதனால் சைடில் வந்து மார்க் தேவையில்லை. இப்போ இதில் சின்னதாக ஒரு மேஜிக்கு நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் இப்போ தான் முதலாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பகுதியில் லெஃப்ட் சைட்லேயே அல்லது ரைட் சைடில் கொக்கி பகுதி வருமா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பேர் போட்டு லெஃப்ட் ரைட்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாட்டோடைய உயரமெல்லாம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைடு பகுதியில் உயரத்தையும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெல்ட் பகுதியில் இந்த 3 பகுதியுமே வந்து ரொம்ப கவனமாக வந்து மார்க் பண்ணணும். இந்த ஸ்கேல் வச்சு இப்படி மார்க் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா வளைவாக வந்து இவங்களுக்காக பெல்ட் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி ரவுண்டு வளைவாக வர மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பெல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் பீஸில் அப்படி தான் இருக்குது. சில உடம்புக்குள்ளாவே பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டோடைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வெட்டியிருப்பாங்க. எப்படி வெட்டியிருக்காங்களோ அதே மாதிரி வெட்டி நம்ம தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா கஸ்டமர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல நம்ம கேட்ட மாதிரியே கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் அவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி மிக அழகாக சிறப்பாக வந்து கட் பண்ணி தைச்சி கொடுக்குறது நம்மளுடைய கடமை. இப்போ இந்த பெல்ட் பகுதி பாருங்கள் நான் வெட்டும் போதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெட்டுற அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள். இப்போ சைடில் கூடிய எங்கள் எக்ஸ்ட்ரா கூடிய பகுதியை வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பெல்ட் பகுதியில் நான் கீழே பாருங்கள் கிராஸாக வந்து கீழ்ப்பகுதியில் குறைச்சிருக்கேன். மேல் பகுதியில் வந்து 1/4 இன்ச்சு குறைக்காமல் கீழ்ப்பகுதியில் 1/4 இன்ச்சு வந்து குறைச்சிட்ருக்கேன். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நேராக வராமல் என்ன பண்ணணும்னா மேல் நோக்கி அதாவது உள் நோக்கி மேல் நோக்கின்னு சொல்லி மாறி மாறி வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தூக்குற மாதிரி இருக்கும் பெல்ட். அந்த மாதிரி தூக்கிட்டு வராமல் இருக்கணும்னா இப்போ நான் வெட்டியிருக்கிற மாதிரி வெட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும். சைடில் பாருங்களேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரு 2 mm மட்டும் அதிகமாக இருக்குது. அந்த 2 mm மட்டும் கழிச்சு விட்டுக்கலாம். கணக்கில் கட் பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாமே இந்த மாதிரி பேப்பரில் நம்ம கட் பண்ணும்போது தப்பு சரி எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பேட்டர்ன் போட மாட்டேன். 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாம்பிள் தைக்கிறதுக்காக ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் நான் பேட்டர்ன் போடுவேன். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பேட்டர்ன் போட்டிருக்கோம். இப்போ கைப்பகுதி வந்து நம்ம அடுத்ததாக வெட்டுறோம். கைப்பகுதியுடைய உயரம் வந்து கூடுதலாக கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கைப்பகுதியை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படக்கூடிய அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கைப்பகுதி பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் லென்த்து கேட்டிருக்காங்க. கை ஓப்பன் பகுதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 15 தேவைப்படுது. 15 தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே வந்து மார்க் ஒன்று பண்ணிவிட்டு கை ஓப்பன் பகுதி ஒரு 7.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா 15 கேட்டிருக்காங்க இல்லையா, 7 7 14 7.5 அப்படிங்கிற 15 ஆச்சு. அதே மாதிரி தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். கையோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அதற்காக நான் 9.5 மார்க் பண்ணுறேன். தையலுக்கு சேர்த்தி நோட் பண்ணிக்கங்க. தையலுக்கு சேர்த்தி தெரியுதுங்களா, ஒரு 1/4 இன்ச்சு வந்து நான் அதிகமாகவே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கை வந்து கட் பண்ணுறோம். இந்த கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். கொக்கிப்பட்டி சரிங்களா, வி பட்டி இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஊக்குப்பட்டிக்கும் வி பட்டிக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் இந்த கொக்கி வீக்கும் நம்ம எந்த பகுதி வந்து கை வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் கவனமாக பாருங்கள். கொக்கி கட்டியிருக்கக்கூடிய பகுதியை வந்து நான் இதில் வச்சுருக்கேன். பேக் தட்டு வந்து கீழே வர மாதிரி வச்சுட்டு கையோடைய அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மார்க் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. தெரியுதுங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம்னா பேக் தட்டு எடுத்துக்கலாம். பேக் தட்டு எடுத்துகிட்டு இந்த வளைவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டரில் விட்டுருக்கோம். அதை கழிச்சு விட்டுட்டு இந்த வளைவு பகுதி வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சைடில் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு வந்து அதிகமாக தேவை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் நம்ம மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு நேராக வந்து கோடு போட்டுக்கலாம்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் நிறைய தொடர்ந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோலாம் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னென்ன சைஸில் ப்ளவுஸ் கட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி போடுங்க. ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே சொல்லுங்கள். உங்களுடைய அளவுகள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்காக நம்ம பிரத்யேகமாக பேட்டர்னும் போட்டுருக்கோம். இதே மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பகுதி சூப்பராக வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே செக் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஒரு முறைக்கு இன்னொரு முறை நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 2 mm மட்டும் கம்மியாக இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக நம்ம ஒரு 1/4 இன்ச் வந்து என்ன பண்ணுவோம்னா உள் தள்ளி போயிடும் இல்லையா, டாட் பிடிச்சோம்னா, அதனால் இது கரெக்டாக இருக்கும். ஒரு 2 mm 3 mm வந்து கம்மியாகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான வீடியோக்கள் வந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ வாட்சிங். பாய். நன்றி.